ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 41 மேட் ஃபில்லிங். மேட் ஃபில்லிங்ல பார்த்தீங்கன்னா இது பேசிக்ல மேட் ஃபில்லிங் சொல்லித்தரேன் இந்த கிளாஸ்ல. இதுலயே அட்வான்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் நம்ம படிப்போம். இப்போ மேட் ஃபில்லிங் எப்படி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மிஷின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, மிஷினுக்கு இந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடில் பாக்ஸ் இருக்குங்க. இதுல எல்லா சைஸான நீடில்ஸும் இதுல இருக்கும். சைஸ் எல்லா வெரைட்டி இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இருக்கிறதுலே கொஞ்சம் இந்த நீடில் லாங்கா இருக்கும். இந்த மாதிரி எடுத்து இந்த மேட் ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திருக்கேன். 3x3 6 ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி நான் எடுத்து இதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எப்படி ஃபிக்ஸ் பண்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டு பார்த்துருப்போம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி மேட் ஃபில்லிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்ல 2 and 3 வந்து அப்ராக்சிமேட்டா 2 லைன் சென்டர்ல போட்டிருக்கேன். இப்ப இது வந்து லைன் 1 2 3 4 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப லைன் 1ல இருந்து நீடில பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டேன். இப்போ இங்க 4ல இருந்து 3க்கு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி 4ல இருந்தே 3யோட லைன்ல பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி நூல் சிக்குழுகாம எடுத்துக்குங்க. இப்போ இங்க வந்துருச்சு நூலு. இப்ப இங்க இருந்து சைடா இந்த சைடா போகணும். 2ல பஞ்ச் பண்ணி 1ல வெளியே எடுக்கணும். எல்லாமே நெருக்கமா போடணும். தள்ளி தள்ளி போடக்கூடாது. 2ல இருந்து 1க்கு பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே மறுபடியும் ரிப்பீட். 1ல இருந்து 4 3 வர்ற மாதிரி போடணும். 4 3 வர மாதிரி போட்ட குத்தியாச்சு, எடுத்தாச்சு. இப்போ இத கொஞ்சம் லைட்டா அப்படி தள்ளிட்டு 2ல இருந்து 1க்கு போகணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சென்டர்ல வந்து ஒரு மடிப்பு வந்த மாதிரி வரும். கொஞ்சம் போட்டா உங்களுக்கு தெரியும். எப்பயும் போல 1ல இருந்து 4ல இருந்து 3க்கு போலாம். அந்த லைன் மேலேயே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த சைடு போயிட்டு இந்த நூல் முடிஞ்ச சைடு போயிட்டு 2ல இருந்து 1க்கு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கலாம். கரெக்டா அந்த லைன்ல பஞ்ச் பண்ணி எடுத்துக்கங்க. லைன் தள்ளி போச்சுன்னா தள்ளி போயிடும். லைன் மேலேயே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா வருது பாருங்க. இது பாக்குறதுக்கு சென்டர்ல வந்து ஒரு முடிச்சு வந்த மாதிரி வரும். 4ல இருந்து 3க்கு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க. இப்போ 2வோட சைடுல இருந்து இங்கிருந்து 1க்கு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இது வந்து பேசிக்ல வர்ற மேட் ஃபில்லிங். இதுவே அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் படிப்போம். அது கொஞ்சம் எம்போஸ்டா எப்படி போடுறதுங்கிறதை அட்வான்ஸ்ல பார்த்து பார்ப்போம். இவ்வளவுதாங்க மேட் ஃபில்லிங். சென்டர்ல பாத்தீங்கன்னா பாவை மடிப்பு அந்த பின்னல் மாதிரி இருக்கும் சென்டர்ல மட்டும். இதே மாதிரியே ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நீங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு பார்க்கலாம். தேங்க்யூ.